முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் அதோட அதற்கு ஆதரவாக பேசுபவர்கள் சார்பாகவும் ஒரு 6-7 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நாங்கள் உங்களிடம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறேன், நீங்கள் அதற்கு என்ன பதில் என்று கூறுங்கள். முதலில் இந்த பொது சமூகத்திற்கு ஒரு பெரும் சுமையாக ஆண்டுதோறும் 2-3 சட்டமன்ற தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் ஆகியவை நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் 2019ஆம் ஆண்டு ஒரு 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த செலவு தொகையானது அதிகமாகி இருக்கிறது. செலவை குறைப்பதற்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அளித்துள்ள அந்த பரிந்துரையிலும் ஒரு முக்கிய பரிந்துரையாக இது இருக்கிறது. நீங்கள் இந்த பரிந்துரை தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க சார்? செலவு குறையுமா கூடுமா? செலவு குறையுதா செலவு கூடுதா என்பது அது ஒரு பிரச்சனை. அதை காட்டிலும் இது நடைமுறைகள் சாத்தியமா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. நாடு ஒரு பெரிய நாடு, பல மாநிலங்களை கொண்ட நாடு. இந்த நாட்டில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது ஏறத்தாழ 67 வரை நடைமுறையில் இருந்தது. அப்பொழுதும் கூட கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நிலையான ஆட்சி இல்லாமல் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் அல்லது அந்த ஆட்சி பெரும்பான்மை இழந்த நிலையில் மறுபடியும் மீண்டும் தேர்தல்கள் நடைபெற்று இருக்கின்றன. ஆக இந்த ஒரே தேர்தல் என்பது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றம் ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முழக்கம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பேப்பரில் சர்க்கரை என்று எழுதினால் அது எப்படி பயனளிக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். மாதிரி இது கேட்கப்பதற்கு நல்லாக இருக்கும். நடைமுறையில் இது சாத்தியம்தானா என்றால் நிச்சயமாக சாத்தியம் அல்ல. செலவை காண்பித்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திட்டா செலவு மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். பணம் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகள் வளர்ச்சி திட்ட பணிகளிலே பங்கு பெற முடியாமல் தேர்தல் பணிகளுக்கு மாற்றி அனுப்புகிறார்கள். ஆக வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வளர்ச்சி திட்டம் பாதிக்கப்படுகிறது, செலவு அதிகமாக இருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட ஒரே நேரத்தில் 2 தேர்தல்களை நடத்துவது என்பது சாத்தியமே கிடையாது. நடைமுறையில் அது வெற்றி பெறாத ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்து. முத்தரசன் சார், இப்போ இல்லையே 67 வரை, அதாவது 52, 57 திரும்ப அதன் பின்னர் 62, 67 வரை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் நடைமுறைக்கு அது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ 2026 அது ஏன் சாத்தியம் ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அதில் என்ன நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னு சொல்கிறீங்க? முதன்மையான சிக்கல் என்ன சொல்லுங்க? என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னா, முதன்மையான சிக்கல் என்ன? அதாவது நாடாளுமன்றத்தையும் எடுத்துங்க. 67, 71, 77 வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டது. 71 கூட அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு முன்னரே தேர்தல் நடத்தினாங்க. அது போகட்டும். சரி. ஆனால் அதற்கு பிறகு 77 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 77 நாடாளுமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி வெற்றி பெற்று மொரார்ஜி தலைமையில் ஆட்சி அமைந்தது. அந்த ஆட்சி நிலைத்ததா? அந்த ஆட்சி நிலைக்கல. திரும்பவும் 80ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வந்தது. அதற்கு பிறகு 89இல் பிபி சிங் தலைமையில் ஆட்சி அமைந்தது. வெளியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரித்தது, இடதுசாரிகளும் ஆதரித்தார்கள். ரொம்ப வினோதமானது இது. அதாவது 2 எதிரும் புதிருமான அரசியல் கட்சிகள் பிபி சிங் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தது. பிபி சிங் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம், நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி நடத்தினார். ஆனால் 5 ஆண்டு காலம் நீடிக்கலை. என்ன காரணம்? அத்வானி தலைமையில் ரத யாத்திரை நடத்தினாங்க. ரத யாத்திரை நடத்துகிற பொழுது அவர் பீகாரில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட உடனேயே வாஜ்பாய் அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சிக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெறுகிறேன் என்று திரும்ப பெற்றார். அந்த ஆட்சி கவிழ்ந்தது. பிறகு மீண்டும் தேர்தல் நடந்தது. தேவகவுடா தலைமையில் ஆட்சி, அப்புறம் அதற்கு பிறகு அவரை மாற்றி குஜராத் தலைமையில் ஆட்சி. அந்த ஆட்சி நீடிக்கல. மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும். நாடாளுமன்றத்திற்கு ஒரு நிலையான ஆட்சி கடந்த காலங்களில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கலாம். உதாரணமாக இப்பொழுது இருக்கிற ஆட்சி எடுத்துக்கொள்ளுங்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி அறுதி பெரும்பான்மை பலத்தில் ஆட்சியில் இல்லை. 242 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் 2 கட்சிகளும் ஆதரிக்கிறது. இன்றைக்கு அவர்கள் ஆதரிக்கலாம். ஆகவே ஒரு நிலையான ஆட்சி என்று சொல்லலாம். நாளைக்கு ஒரு பிரச்சனையில், ஒரு கொள்கை பிரச்சனையில் முரண்பாடு ஏற்பட்டால் இந்த 2 பேரும் ஆட்சிக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்றால் இந்த ஆட்சி கவிழ்ந்து போயிடும். அப்போ திரும்ப நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போ இது எப்படி நடைமுறையில் சாத்தியம்?
உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு இப்போ 2026 தேர்தல் வரும். 2026 தேர்தல் வந்ததுன்னா அதிலிருந்து 5 ஆண்டு காலத்திற்கு இந்த ஆட்சி நடைபெற வேண்டாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முன்னதாகவே வரும். 2 ஆண்டுக்கு முன்னதாகவே வரும். 2 ஆண்டுக்கு முன்னர் வருகிற பொழுது 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசாங்கத்தை கலைச்சி விட்டு யார் ஆட்சியில் இருக்காங்கிறது இல்லை, யார் வேணாலும் ஆட்சியில் வரலாம். அந்த ஆட்சியை கலைச்சிட்டு திரும்பவும் தேர்தல், சேர்த்து இணைந்த தேர்தல் என்று ஒரு முடிவெடுத்து ஒரு வாதத்திற்காக அதை ஒப்புக்கொண்டால் அந்த தேர்தலுக்கும் பிறகு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு நிலையாக இருக்கும் என்பதற்கு யார் உத்தரவாதம்? அல்லது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்று அதில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது, அந்த ஆட்சி நிலையான ஆட்சி என்பதற்கு யார் உத்தரவாதம் அளிக்க முடியும்? யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஆக இது நோக்கம் என்ன அப்படின்னா, செலவை காண்பித்து நிர்வாக பிரச்சனைகளை காண்பித்து அதற்காக நடத்துகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்வது ஏற்புடையது அல்ல. ஒரு உள்நோக்கத்தோடு இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த உள்நோக்கம் என்பது RSS அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்படுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எதிர்காலத்தில் ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான முன்னோட்டம் தானே தவிர இது இந்த இவர்கள் சொல்லுகிற காரணம் கேட்பதற்கு நன்றாக இருக்கா, ஆனால் உண்மையான காரணம் இது வல்ல. ஒரு அதிபர் ஆட்சி, ஏன்னா ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. மதச்சார்பின்மை கொள்கையில நம்பிக்கையுள்ள கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இதெல்லாம் இல்லாத ஒரு சூழலில் ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுகமான முயற்சி, அதற்கான முன்னோட்டம் தான் இந்த ஏற்பாடு.